வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். ஸோ இன்றைக்கி நம்ம 6th யூனிட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ராபர்ட் ஹூக், அப்புறமா ஒரு சில சயின்டிஸ்டோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். ஆண்டன் வான் லியூவன் ஹூக், அதாவது ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி. ஓகேவா? ஸோ அப்போ அவர் வந்து ஃபஸ்ட்டு ராபர்ட் ஹூக் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து செல்லை டிஸ்கவர் பண்ணி லென்ஸை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருப்பார் அவர் தான். தென் லூயிஸ் பாஷர் பார்த்தோம், பேஸ்டரைசேஷனை கண்டுபிடிச்சாரு. தென் ராபர்ட் கோச் பாஸ்டுலேட்ஸ் அப்படிங்கிற ஒரு சில பிரின்சிபல்ஸ் வந்து சொல்லியிருப்பார். தென் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் ஃபர்ஸ்ட் பெனிசிலினை வந்து என்ன பண்ணியிருப்பார், ஆன்டிபயோட்டிக் பெனிசிலினை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ இது தவிர இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாக்டீரியா. ஓகேவா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா, ஓவராலாக இந்த மைக்ரோப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகத்துக்கு வர ஒரே ஆர்கானிசம் என்ன அப்படின்னா வந்து பாக்டீரியா தான். ஸோ அப்போ அந்த பாக்டீரியாவோட இன்ட்ரொடக்ஷன் அண்ட் தென் எவல்யூஷன், அது எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் அதோட எக்காலஜி, அது என்னென்ன மாதிரியான பிளேஸில் அதெல்லாம் சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறது, அண்ட் தென் பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர் we are going to see today. So first introduction. So the earth is a home to a wide variety of living organisms. So almost most of the living organisms வந்து நம்மளோட பூமியில இருக்கு. So almost 8.7 million species of living, ஓகேவா, living beings are currently on the earth. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 8.7 million species of living beings வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து கரண்ட்டாக நம்ம பூமியில் இருக்குது. பட் அதில் வந்து 1.2 million ஸ்பீஷீஸ் ஆர் நோன் டு அஸ். கிட்டத்தட்ட அதில் 1.2 million தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திஸ் பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் ஹவ் டோட்டல் ஓவராலாக பயோமாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 545.8 gigatons இருக்குது. அதில் 12.8% பாக்டீரியல் பயோமாஸ் இருக்குதான். தென் ரிமைனிங் வைல் ஹியூமன் அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஒன்லி 0.01% தான் அதில் இருக்குது. ஓவரால் எர்த்தில் இருக்கக்கூடிய ஓவரால் பயோமாஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ பாக்டீரியானா என்ன அப்படின்னா தெரியும் நம்மளால். we cannot see பாக்டீரியா வித் அவர் நேக்ட் ஐஸ், நம்மளால் வெறும் கண்ணால் பார்க்க முடியாத ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தான். ஸோ இட் இஸ் அ மைக்ரோஸ்கோபிக். ஸோ பாக்டீரியாவை பொறுத்தளவில் இது வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் தான். அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ யூனிசெல்லுலார், இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் செல். ஸோ அப்போ வாட் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார்? A single cell can manage all the process of an organism. ஒரு ஆர்கானிசத்தோட எல்லா ஃபங்க்ஷனையும் ஒரே செல்லு எடுத்துக்கிச்சுன்னா அதுதான் வந்து யூனிசெல்லுலார். ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் பார்க்கறதுக்கு தனித்தனி ஆர்கன் சிஸ்டம் இருந்துச்சுன்னா மல்டி செல்லுலார். ஓகே. தென் ப்ரோகேரியோட்டிக். வாட் இஸ் மீன் பை ப்ரோகேரியோட்டிக்? தேர் இஸ் நோ வெல் டெவலப்டு நியூக்ளியஸ். ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு உட்கரு இல்லை அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ப்ரோகேரியோட்டிக்னு சொல்லுவோம். வெல் டெவலப்டு நியூக்ளியஸ் இருந்துச்சுன்னா யூகேரியோட்டிக்னு சொல்லுவோம். பட் த பாக்டீரியா இஸ் கம்ஸ் அண்டர் ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம். they do not have membrane bound organ. membrane boundனா என்னது? சவ்வு சூழ்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு அப்ஜெக்டும் பாக்டீரியாக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ they do not have membrane bound cell organelles and lack a true nucleus. பாருங்க, ட்ரூ நியூக்ளியஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ உண்மையான நியூக்ளியஸ் இல்லை. அப்போ நியூக்ளியஸ் மாதிரியே ஒரு ஆர்கானிசம் இருந்தால் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் கூட ப்ராப்பரான ஒரு நியூக்ளியஸ், ஆக்சுவலி நியூக்ளியஸ் இஸ் அ கண்ட்ரோலிங் சென்டர் ஆஃப் அ செல். ஒரு செல்லை ஃபுல்லத்தையும் மேனேஜ் பண்ணுறது நியூக்ளியஸ் தான். அதை இந்த இந்த ப்ரோகேரியோட்டில் அது இருந்தாலும் கூட பண்ணாது. ஓகே. ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதோட ஓவரால் குரூப் என்ன சொல்கிறாங்க, ப்ரோகேரியோட்டா டுகெதர் வித் ஆர்கியா. சரியா? ஸோ தென் இந்த 3 domain சிஸ்டம் ஓவராலாக பாக்டீரியா இஸ் த லார்ஜஸ்ட். ஓவராலாக என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், அந்த லிவிங் ஆர்கானிசத்தில் ஆர்கியா, பாக்டீரியா அண்ட் யூகேரியோட்டா இது மூணுலையும் பார்க்குறப்போ 3 domainல பாக்டீரியா தான் என்ன அப்படின்னா வந்து இட் இஸ் த லார்ஜஸ்ட் டொமைன். ஸோ விச் ஆர்கானிசம் இஸ் த லார்ஜஸ்ட் டொமைன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே. ஸோ பாக்டீரியானா என்ன, அதுக்கு வந்து நியூக்ளியஸ் இருக்குமா இருக்காதா, அது யூனிசெல்லுலாரா மல்டிசெல்லுலாரா, இந்த மாதிரியான எல்லாமே பார்த்துட்டோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பாக்டீரியாவை பொறுத்தளவு இட் இஸ் அ சிங்குலர் பாக்டீரியம். ஒரு சின்ன ஒரு பாக்டீரியா தான், டெரைவ்டு ஃப்ரம் ஏன்ஷியன் கிரீக் வேர்ட் பாக்டீரியான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏன்ஷியன் கிரீக் வேர்டில் இருந்து அதுக்கு மீனிங் என்னென்னா கேன் அப்படிங்கிறதா மீனிங். ஸோ அப்போ அதில் இருந்து வந்ததா அந்த வேர்டு தான் என்னது, பாக்டீரியா அப்படிங்கிற வேர்டு. அப்போ பாக்டீரியா த வேர்ட் பிலாங்ஸ் டு கிரீக். ஓகே.
ஸோ ஃபர்ஸ்ட் பாக்டீரியா அப்சர்வ்டு ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ண பாக்டீரியா எது? பேசிலை. விச் பாக்டீரியா அப்சர்வ்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பேசிலை. ஓகேவா? தி ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா பற்றி படிக்கக்கூடிய பிரிவு என்ன? பாக்டீரியாலஜி. அதோட பிரான்ச் தான் என்னது? மைக்ரோப்ஸ் பற்றி படிக்கிறது மைக்ரோபயாலஜி. த பாக்டீரியாலஜி ஆல்சோ இட் கம்ஸ் அண்டர் மைக்ரோபயாலஜி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க எக்காலஜி ஆஃப் பாக்டீரியா. ஸோ இப்போ அந்த பாக்டீரியாவால் எந்தெந்த மாதிரியான பிளேசஸில் வாழ முடியும் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாக்டீரியா கன்சிடர்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபார்ம், அதாவது பூமியில் உருவான முதல் உயிரினம் எது அப்படின்னா வந்து பாக்டீரியா தான். அதுதான் ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எர்த் அபவுட் 4 பில்லியன் இயர்ஸ் ஆகும், கிட்டத்தட்ட 4 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆல் அதர் லைஃப் ஃபார்ம்ஸ் ஆர் எலோட் ஃப்ரம் த பாக்டீரியா. அப்போ முதல்ல பூமியில் பாக்டீரியா உருவானதுக்கு அப்புறம் பாக்டீரியாவில் இருந்து தான் மற்ற எல்லா உயிரினங்களுமே உருவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, a hyper thermophile of about 2.5 to 3.2 பில்லியன் இயர்ஸ் ஆகோ வாஸ் த ஆன்செஸ்டர் ஆஃப் பாக்டீரியா. அதாவது ஒரு 2.5 to 3.2 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஹைப்பர் தெர்மோஃபைல் அப்படிங்கிற பாக்டீரியா. ஓகேவா? ஸோ இப்போ ஹைப்பர் தெர்மோஃபைல்னா இட் கேன் டாலரேட் த ஹை ஹீட், ஒரு அதிகமான ஹீட் அதால் என்ன பண்ண முடியும்? டாலரேட் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா இருந்திருக்கு. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு எல்லாத்துக்குமே ஆன்செஸ்டார், இப்போ இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்குலாம் முன்னோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ ஹைப்பர் தெர்மோஃபைல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இட் இஸ் அ ஹீட் டாலரண்ட். ஓகே, ஹை அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை அதெல்லாம் டாலரேட் பண்ண முடியும். தென் பாருங்க, எண்டோசிம்பயாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் பாக்டீரியா. ஒரு சில பாக்டீரியா எப்படி இருக்குமா அப்படின்னா வந்து எண்டோ. ஆக்சுவலி வாட் இஸ் மீன் பை எண்டோ, வாட் இஸ் மீன் பை எக்ஸோ? எண்டோனா இன்சைட், எக்ஸோனா வெளியே, எக்ஸிட் வெளியில். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னா வந்து எண்டோசிம்பயாட்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆர்கானிசத்துக்கு உள்ள இன்னொரு ஆர்கானிசம் இப்போ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வயிற்றுல வந்து பாக்டீரியா ஈக்குவல் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அந்த பாக்டீரியா நம்ம பாடியோட அந்த குடல் பகுதியில் இருந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அட் தி சேம் டைம் ஷெல்டராக நம்ம பாடியை யூஸ் பண்ணிக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன, போத் டூ ஆர்கானிசம்ஸ் ஆல்சோ கெட் பெனிஃபிட். ஸோ அப்போ ரெண்டுக்குமே பெனிஃபிட் கிடைக்கிறது. அப்போ ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு உள்ளே போய் இருந்து அந்த உயிரினத்துக்கும் நல்லது பண்ணி இதுவுக்கும் பெனிஃபிட் கிடைச்சதுன்னா தட் இஸ் கால்ட் எண்டோசிம்பயாட்டிக் அசோசியேஷன். ஸோ இப்போ இந்த மாதிரியான பாக்டீரியாவும் 1.6 to 2.2 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே பூமியில் வந்து இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ ரைஸ் டு த ஃபர்ஸ்ட் ப்ரோ யூகேரியோட்டிக் செல் விச் கிராஜுவலி ரைஸ் டு த யூகேரியோட்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்த ஆர்கானிசத்தில் இருந்து தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து யூகேரியோட்ஸ், அதாவது நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய யூகேரியோட் ஆர்கானிசமும் டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ பாக்டீரியா வந்து எவ்வளோ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து உருவாச்சு அப்படிங்கிறது, அண்ட் தென் ஹைப்பர் தெர்மோஃபைல்னா என்ன அப்படிங்கிறது தெரியும், எவ்வளோ இயர்ஸ்க்கு முன்னாடி உருவாச்சு, வாட் இஸ் மீன் பை எண்டோசிம்பயாட்டிக் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தே ஆர் நாட் ஒன்லி நார்மல் எக்காலஜி. ஒரு நார்மலான ஹேபிட்டில் மட்டும்தான் பாக்டீரியா இருக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதை தாண்டி எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட். ஸோ வாட் இஸ் மீன் பை எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்? ஸோ அப்போ எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா அதிகமான குளிரும் இருக்கலாம், அதிகமான ஹீட்டும் இருக்கலாம், அதிகமான டிராஃப்ட் வறட்சியும் இருக்கலாம். எப்படி ஒரு மோசமான கண்டிஷனை தான் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான இடத்துல வாழக்கூடிய பாக்டீரியாவை எக்ஸ்ட்ரீமோஃபிலிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். சரியா? எக்ஸ்ட்ரீமோஃபிலிக் பாக்டீரியா அப்படின்னா அப்போ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனை டாலரேட் பண்ணுது. இப்போ இங்கே இந்த மாதிரியான அந்த டேர்ம்ஸை வந்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மேட்ச்சில் வந்து கேட்கலாம். எப்படி கேட்பாங்க? இங்கே வந்து எக்ஸ்ட்ரீம் கோல்டு வந்து என்னது? சைக்ரோஃபைல். எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் அதிகமான வெப்பமாக இருந்ததுன்னா ஹீட்னாலே தெர்மோ நமக்கு தெரியும், தெர்மோஃபைல்ஸ். அதிகமான pH இருந்ததுன்னா என்னது? அசிடோஃபைல் ஆர் ஆல்கலிஃபைல்ஸ். சரியா? எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா என்னது? பேரோஃபைல்ஸ். ப்ரெஷர் அதிகமான அழுத்தம் இருந்ததுன்னா அதுக்கு பேர் பேரோஃபைல்ஸ். அனாக்சிக் என்விரான்மெண்ட்னா என்னது? அனாக்சிக் அப்படின்னா வந்து என்னது? வித்தவுட் பாய்சனிங் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் வந்து என்ன அப்படின்னா வந்து அனாக்சிக் என்விரான்மெண்ட். ஸோ அது வந்து அனரோபிக் கண்டிஷனில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். தென் டெசர்ட்டிக்னா என்னது? டெசர்ட்னா என்னது? ஜீரோஃபைட். ஸோ அப்போ வறட்சியாக இருக்கக்கூடிய இடம் தான் டெசர்ட். ஸோ அப்போ ஜீரோஃபைல்ஸ். ஸோ ஹை ரேடியேஷன் இது தவிர அதிகமான கதிர்வீச்சு இருக்கக்கூடிய இடம், டாக்ஸிக் வேஸ்ட் மோசமான பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல, பேரன் சாண்ட் சும்மா இருக்கக்கூடிய மண்,
ராக்கு அண்ட் மண்ணோட அண்டர் கிரவுண்டில் அண்ட் தென் மவுண்டன் டிப் மலையோட உச்சியில் இந்த மாதிரியான பிளேஸில் கூட த பாக்டீரியா கேன் க்ரோ. அதால் என்ன பண்ண முடியும், டாலரேட் பண்ணி வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்னால் வெளியில் பார்க்குறதுக்கு பாக்டீரியா எப்படி இருக்குது, ஸோ அப்போ அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட நார்மலாக ஆஸ் யூஷுவல் எல்லா ஆர்கானிசத்துலேயும் இருக்கிற மாதிரி இதில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து வெளியில் வந்து செல் வால் இருக்கும், அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பிளாஸ்மா மெம்பரைன், அண்ட் தென் அது இருக்க இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இது தவிர அதில் வந்து என்னது மீசோசோம்ங்கிறது இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்ப்போம். சைட்டோபிளாசம், ரிபோசோம், பைலி, ஃபிம்ப்ரியே, பிளாஸ்மிட், சரியா, நியூக்ளியாய்டு, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர் வந்து அதில் இருக்குது. ஸோ அப்போ அதோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவில் அந்த செல்வால் தவிர வேறு என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். ஃப்ளாஜெல்லா, சரியா, அது ஃப்ளாஜெல்லம்னு சொல்லலாம். பைலி ஆர் ஃபிம்ப்ரியே, கேப்சியூல், ஷீத் ஆர் ப்ரோஸ்திகா, அண்ட் தென் செல்வால், இந்த மாதிரியான எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இப்போ இது ஒவ்வொன்றும் என்ன, அதில் அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாஜெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இட்ஸ் அ லாங் ஹேர் லைக் ஃபிலமெண்டஸ். ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா கரப்பாம்பூச்சி இருக்கா, காக்ரோச்சோட அந்த ஃப்ரண்ட்டில் இருக்குமே, அது மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் என்ன அப்படின்னா வந்து இந்த ஃப்ளாஜெல்லாவோட ஹேர் லைக் ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர், ஃப்ளாஜெல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதோட லென்த் பாருங்கள் 4 to 5 மைக்ரோமீட்டர் லாங் இருக்குமா. டயமீட்டர் 0.01 to 0.03 மைக்ரோமீட்டர் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மெயினாக வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ளாஜெல்லா இஸ் மோட்டிலிட்டி, மூமெண்ட். ஸோ அப்போ ஒரு பாக்டீரியாவோட மூமெண்ட்டுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா வந்து ஃப்ளாஜெல்லா தான். ஸோ இப்போ இந்த ஃப்ளாஜெல்லாவை 3 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க, ஃபிலமெண்ட், ஹூக் அண்ட் பேசல் பாடி. ஓகேவா? ஸோ இப்போ ஃபிலமெண்ட் அப்படிங்கிறது அதோட இந்த ஸ்ட்ரக்சரை தான் ஃபிலமெண்ட்னு சொல்லுவோம். ஹூக் அது வளைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் ஹூக்கு. பேசல் பாடினா அது வந்து அந்த ஆர்கானிசத்தில் ஒட்டி இருக்குமோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம், பேசல் பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பாருங்கள், இதுதான் வந்து என்னது, அந்த ஃபிலமெண்ட்டு, ஹூக், அந்த இது வளைஞ்சிருக்கு அதுதான் ஹூக். அதுக்கப்புறமா என்னது, அடியில் அது வந்து அடியில் அந்த ஆர்கானிசத்து கூட ஒட்டி இருக்கிறது வந்து என்னது, பேசல் பாடி. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ளாஜெல்லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, இட் இஸ் த ஃபிலமெண்ட் இஸ் அ த்ரெட் லைக் பார்ட். ஸோ அப்போ அதோட அந்த ஃபிலமெண்ட் எப்படி இருக்குமா, த்ரெட் லைக், நூல் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். அவுட் சைட் ஆஃப் த செல்வால், நம்ம வெளியில தானே பார்க்குற மாதிரி இருக்குது காக்ரோச்சுக்கு, அதே மாதிரி இது செல்வாலோட வெளியில தான் இருக்குது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃப்ளாஜெல்லின் ப்ரோட்டீன். ஃப்ளாஜெல்லின்கிற புரதத்தால் ஆனது. அப்போ ஃப்ளாஜெல்லா மேட் அப் ஆஃப் விச் ப்ரோட்டீன், அப்படி இல்லைனா விச் ப்ரோட்டீன் ப்ரெசன்ட் இன் த ஃப்ளாஜெல்லா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ளாஜெல்லின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் தான். நெக்ஸ்ட் பாருங்க, ஹூக் வந்து என்னது, இட் இஸ் அ ஷார்ட் கர்வ்டு ஸ்ட்ரக்சர். குட்டியாக என்ன இருக்கு, இப்படி இந்த ஹூக் வந்து பேசல் பாடிக்கு மேலே வளைஞ்சிருக்கும். தட் ஜாயின்ஸ் த ஃபிலமெண்ட்ஸ் வித் த பேசல் பாடி. அப்போ இது ஃபிலமெண்ட்டு, இது பேசல் பாடி, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது எது, அந்த ஹூக். அதுதான் இங்கே வந்து ஜாயின்ஸ் ஃபிலமெண்ட் வித் பேசல் பாடின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இட் ப்ரொடியூசஸ் ரெப்பல்ஷன் லைக் த ப்ராப்பலர் டூரிங் த ரிவால்விங். அதாவது கிட்டத்தட்ட அதோட மூவ்மெண்ட்டுக்கு இது வந்து என்ன ஆகுது, யூஸ் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ த பேசல் பாடி இஸ் அ செட் ஆஃப் ரிங்ஸ் எம்படட் இன் த செல்வால். அந்த செல்வாலில் வந்து ரிங்ஸ் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரு, அதாண்டு பிளாஸ்மா மெம்பரேன் ரெண்டுமே வந்து என்ன ஆயிருக்கும், இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் இது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா வந்து இட்ஸ் சிந்தசைஸ் தி பாலிமர்ஸ் ஆஃப் த ஃப்ளாஜெல்லம் அண்ட் இட் ப்ரொடியூஸ் த எனர்ஜி ஃபார் எனர்ஜி, ஆற்றலை ப்ரொடியூஸ் பண்ணுது. எதுக்காக, ஒரு பாக்டீரியா மூவ் பண்ணுறதுக்கு தேவையான ஆற்றலை இது ப்ரொடியூஸ் பண்ணுது, அவ்வளோதான். சரியா? பாருங்க, அப்போ ஃபிலமெண்ட்டுங்கிறது வந்து த்ரெட் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், ஃப்ளாஜெல்லின்கிற ப்ரோட்டீன் இருக்கும். ஹூக் வந்து எப்படி இருக்கும், கர்வ்டு, வளைஞ்சு போய் இருக்கும். அந்த ஃபிலமெண்ட்டையும் பேசல் பாடியும் ஜாயின் பண்ணுறது இந்த ஹூக் தான். சரி, அண்ட் தென் மூவ்மெண்ட், இது வந்து மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது. பேசல் பாடி வந்து என்ன பண்ணுது, பாலிமர்ஸ் ஆஃப் ஃப்ளாஜெல்லத்தை சிந்தசிஸ் பண்ணி அதோட அந்த மூவ்மெண்ட் ஆஃப் த ஃப்ளாஜெல்லத்துக்கு உதவுது. ஓகே, ஸோ இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ளாஜெல்லம் எது அப்படி என்ன அப்படின்னா வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் மோட்டிலிட்டி. ஆல்ரெடி நமக்கு தெரியும், மோட்டிலிட்டி மூவ்மெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணும், அந்த பாக்டீரியாவோட மூவ்மெண்ட்டுக்கு இதுதான் வந்து யூஸ் ஆகும். அண்ட் தென் கீமோடாக்சிஸ்னா என்ன, ரெஸ்பான்ஸ் டு கெமிக்கல். ஓகேவா, ரெஸ்பாண்ட் டு கெமிக்கல். அப்போ இந்த ஃப்ளாஜெல்லா என்ன பண்ணுது, ஏதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுது, ரெஸ்பாண்ட் பண்ணுறது இந்த ஃப்ளாஜெல்லா தான். அதுதான் கீமோடாக்சிஸ். அண்ட் எய்ட்ஸ் இன் பாக்டீரியல் பேத்தோஜெனிசிட்டி அண்ட்
சர்வைவல். ஸோ அப்போ பாக்டீரியல் பேத்தோஜெனிசிட்டினா நோயை உண்டாக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, நோயை உண்டாக்கக்கூடிய திறன் தான் பேத்தோஜெனிசிட்டி அண்ட் சர்வைவல். ஒரு ஒரு பாக்டீரியாவை நோயை உருவாக்க வைக்கிறதுக்கும் அதை சர்வை பண்ணுறதுக்கும் எது தான் யூஸ் ஆகுது? ஃப்ளாஜெல்லா தான் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் பைலி ஆர் ஃபிம்ப்ரியே. சரியா? இந்த பைலியோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, நம்ம ஸ்கின்ல நம்ம கையிலலாம் எப்படி இருக்கும் குட்டி 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 ஹேர்ஸ், அது மாதிரி இருக்கிறது தான் வந்து இந்த பைலி ஆர் ஃபிம்ப்ரியே அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஒரு பாக்டீரியல் செல்லோட வெளியில தான் இருக்கு. ஸோ அப்போ இது எப்படி இருக்கு பாருங்க, தே ஆர் த ஷார்ட். ஓகேவா? நம்ம பாருங்க, நமக்கு ஃபிளாஜெல்லா நல்லா நீளமா இருந்துச்சு, பட் இங்க பைலி எப்படி இருக்கு? ஷார்ட்டா இருக்கு. ஸோ இப்போ ஃபிளாஜெல்லா வந்து கிட்டத்தட்ட காக்ரோச்சோட அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 2 கசையில இருக்குமே, அது மாதிரி இருக்கும். பட் இது அப்படி இல்ல. நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஹேர் மாதிரி ஹாலோனா என்னது உள்ள எம்ப்டியா இருக்கும். நான் ஹெலிக்கல் அப்படின்னா வளைஞ்சுலாம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது. ஓகேவா? அதோட டயாமீட்டர் 0.5 மைக்ரோமீட்டர் லென்த் அண்ட் 0.1 மைக்ரோமீட்டர் டயாமீட்டர்ல வந்து இருக்கும். அண்ட் தென் இதை எதுல பார்க்க முடியும்? இந்த பைலி ஆர் ஃபிம்ப்ரியே அதிகமா இட் இஸ் பிரசன்ட் இன் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. சரியா? பாருங்க, தே கம்போஸ்ட் ஆஃப் புரோட்டீன் பைலின். அங்க என்ன பார்த்தோம்? ஃபிளாஜெல்லாக்கு ஃபிளாஜெல்லின். ஓகேவா? ஸோ இங்க வந்து பைலின்கிற புரோட்டீன் வந்து என்ன இருக்கும்? இதுல அரேஞ்ச் ஆயிருக்கும். தே ஆர் ஷார்ட். எப்படி இருக்கு? குட்டியா தான் இருக்கு. நியூமரஸ் நிறைய இருக்கு. அண்ட் ஸ்ட்ரைட் தேன் ஃபிளாஜெல்லா. ஃபிளாஜெல்லாவை விட கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வந்து இது இருக்கும். ஓகேவா? இதுதான் பைலி. ஸோ இப்போ பைலிங்கிறது எப்படி இருக்கும்? ஷார்ட்டா ஹாலோவா நான் ஹெலிக்கல் ஃபிலமெண்டா இருக்கு. அதோட சைஸ் பாருங்க, கிராம் நெகட்டிவ்ல தான் இது வந்து என்ன ஆயிருக்கும்? ப்ரெசென்ட் ஆயிருக்கும். முக்கியமான பாயிண்ட். அண்ட் ஆல்சோ அதுல இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் வந்து எதால ஆயிருக்கு? பைலியில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பைலின் அப்படிங்கிற ஒரு புரோட்டீனால ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, செக்ஸ் பைலி. ஸோ இப்போ இந்த செக்ஸ் பைலி அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் அ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பைலி. ஓகேவா? த டேக் பார்ட் இன் பாக்டீரியல் கான்ஜுகேஷன். பாக்டீரியல் கான்ஜுகேஷன்னா என்னது? ஸோ இது ஒரு பாக்டீரியா, இது ஒரு பாக்டீரியா. இதுல இருந்து பாக்டீரியல் டிஎன்ஏ இங்கே போகணும் அப்படின்னா அது இந்த ரெண்டும் என்ன ஆகணும்? ஜாயின் ஆகணும் இப்படி. ஸோ அப்படி ஜாயின் ஆனால் தான் இங்கேருந்து பாக்டீரியல் டிஎன்ஏ போக முடியும். ஸோ அந்த மாதிரி வேலையை பண்ணுறதுக்கு 2 பாக்டீரியாவை கான்ஜுகேஷனுக்கு கனெக்ட் பண்ணுறது எது? இந்த செக்ஸ் பைலி தான். சரியா? இது லார்ஜர் தென் யூஷுவல் பைலியை விட இது எப்படி இருக்குமா? அந்த செக்ஸ் பைலி நம்ம கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் லார்ஜர் பெருசாக இருக்குமா. அதோட சைஸ் வந்து 10 to 20 மைக்ரோமீட்டர் லென்த் வந்து இருக்கும். அண்ட் தென் ஃபியூ நம்பர் 1 to 4 நம்பர் தான் அது வந்து இருக்குமா. சரியா? ஸோ இந்த செக்ஸ் பைலியில் 2 டைப்ஸ் இருக்கு, எஃப் பைலி அண்ட் ஐ பைலி. ஓகேவா? ஸோ அப்போ விச் பைலி இஸ் யூஸ்டு ஃபார் த பாக்டீரியல் கான்ஜுகேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது? தட் இஸ் செக்ஸ் பைலி. ஸோ இதோட ஃபங்க்ஷன் பாருங்க, எய்ட்ஸ் இன் அட்ஹரன்ஸ் டு த ஹோஸ்ட் செல். அப்போ நான் ஏதாவது ஒரு உயிரினத்துக்குள்ள இந்த பாக்டீரியா போகணும் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய இப்போ இதுதான் பைலி. சரி, அப்போ இந்த பைலி போய் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆர்கானிசத்துக்குள்ள என்டர் ஆகணும்னா இந்த பைலியை வச்சு உள்ள என்ன பண்ண அட்டாச் பண்ணி உள்ள என்டர் ஆகுது தான் அட்ஹரன்ஸ் டு த ஹோஸ்ட் செல்லுக்கு அட்ஹர் ஆகுது. ஸோ அப்போ இந்த செக்ஸ் பைலி என்ன பண்ணுது? ஹெல்ப்ஸ் இன் பாக்டீரியல் டிஎன்ஏ கான்ஜுகேஷன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த பாக்டீரியல் டிஎன்ஏவை வந்து ஒரு ஹோஸ்ட் செல்ல ஒட்டுறதுக்கும் பயன்படுது, ஒரு பாக்டீரியல் டிஎன்ஏயோட கான்ஜுகேஷனை பண்றதுக்கும் பயன்படுது. சரியா? அடுத்தது பாருங்க, பாக்டீரியா வித் கேப்சூல். வாட் இஸ் மீன் கேப்சூல்? நம்ம டேப்லெட் சாப்பிட்ருப்போம் அப்படிதானே, கேப்சூல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இது. ஸோ இப்போ அதே மாதிரி பாக்டீரியல் செல்லோட மேலேயும் இருக்கும். ஸோ அதுதான் இப்போ இங்கே இந்த கிரீன் கலராக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதை நான் ட்ரா பண்ணுறேனே, இதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து பாக்டீரியாவோட கேப்சூல். சரியா? ஸோ இப்போ இட் இஸ் அ விஸ்கஸ். விஸ்கஸ்னா என்னது? கொழப்பா வலுவலுன்னு இருக்கிறதா என்னது? விஸ்கஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஓகேவா? செல்வாலையும் சத்தி வெளியில இருக்கக்கூடிய ஒரு அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் என்னது? கேப்சூல். ஸோ இது வந்து எதால ஆயிருக்கு பாருங்க, த கேப்சூல் மேடப் ஆஃப் பாலிசாக்கரைட்ஸ் ஆர் பாலிபெப்டைட்ஸ். சரியா? ஆஃப் போத் 2%. பாலிபெப்டைட் ஆர் சாக்கரைடு 2% அண்ட் வாட்டர் வந்து 98% சேர்ந்தது தான் இந்த கேப்சூல். தே ஆர் பிரசன்ட் ஒன்லி இன் சம் ஸ்பீஷிஸ் ஆஃப் பாக்டீரியா. அப்போ எல்லா பாக்டீரியாலையுமே கேப்சூல் இருக்காது. இட் பிரசன்ட் ஒன்லி சம் பாக்டீரியா. சரியா? இந்த கேப்சூல் வந்து 2 டைப்ஸ் இருக்கு பாருங்க, மேக்ரோ கேப்சூல் அண்ட் மைக்ரோ கேப்சூல். சரியா? மேக்ரோ அண்ட் மைக்ரோ கேப்சூல் அதோட சைஸ் கொடுத்துருக்கோம்.
தென் இன்ஸ்டெட் ஆஃப் விஸ்கஸ் கவரிங் இப்போ கொழகொழப்பா இருக்கக்கூடிய அந்த கவரிங் இல்லாம, ஒரு சில பாக்டீரியாவுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து, அமார்ஃபஸ் ஆர் பேரா கிறிஸ்டலின் கொலாய்டல் புரோட்டீன். அந்த அந்த இந்த அமார்ஃபஸ் ஆர் பேரா கிறிஸ்டலின்ங்கிற அந்த புரோட்டீன் வந்து என்ன ஆகும் சம்டைம் ஒரு ஸ்லைம் லேயர் மாதிரி என்ன ஆகும் ஃபார்ம் பண்ணியும் இருக்கும். அப்ப இன்ஸ்டெட் ஆஃப் விஸ்கஸ் கவரிங் என்ன இருக்கும்னா, ஸ்லைம் லேயர் இருக்கும். த ஸ்லைம் லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் அமார்ஃபஸ் பேரா கிறிஸ்டலின் கொலாய்டல் புரோட்டீன். சரியா? நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கிறது, அண்டர்லைன் பண்ணிக்கிறது எல்லாமே கொஞ்சம் முக்கியமான வேர்ட்ஸ். ஓகே. ஸோ அப்போ ஃபங்ஷன்ஸ் ஆஃப் கேப்சூல். கேப்சூலோட ஃபங்ஷன்ஸ் என்ன? அட்ஹரன்ஸ் ஒட்டுறதுக்கு பயன்படும். இதுல ஏன்னா வழுவழுப்பா இருக்கு, கொல கொலன்னு இருக்கிறப்ப என்ன ஆகும்? எதுலயோ போய் அட்ஹர் பண்ணுது. தென் பிரிவென்ட்ஸ் ஃப்ரம் டெசிகேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்னெயில் நத்தெல்லாம் பார்த்துருப்போம். நத்தையோட அதோட அவுட்டர் லேயர் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? எப்பவுமே அப்படி ஒரு மாதிரி ஒரு மாய்ஸ்சர் ஈரப்பதமாவே இருக்கும். ஸோ அப்போ அதே மாதிரி ஒரு பாக்டீரியா வந்து டெசிகேட்னா ஒரு ட்ரை ஆகுறது. ஸோ அப்போ அது வந்து என்ன ஆகுது? பிரிவென்ட்ஸ் ஃப்ரம் டெசிகேஷனா ட்ரை ஆக விடாம அதை வளவளப்பா வச்சிருக்கிறது எதுதான்? இந்த கேப்சூல் தான். தென் கன்ஃபர் ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் ஃபேகோசைட்டோசிஸ். வாட் இஸ் மீன் பை ஃபேகோசைட்டோசிஸ்? என்கல்ஃப். ஒரு செல்லை வந்து விழுங்குறது. ஸோ அப்போ அதை அப்போ இந்த பாக்டீரியல் செல்லை வேற எதுவும் விழுங்க விடாம இது என்ன பண்ணுது? அகெயின்ஸ்ட், அதுக்கு எதிராக இது செயல்படுது. த ஸ்லைம் லேயர் மாதிரி இருக்கிறது ப்ரொடெக்ட் ஃப்ரம் புரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ். ஒரு சில டேமேஜ் பண்ணக்கூடிய என்சைம்ல இருந்து இது என்ன பண்ணுது? அந்த ஸ்லைம் லேயர் வந்து அந்த கேப்சூலை ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. சரியா? அடுத்தது பாருங்க ஷீத் அண்ட் ப்ரோஸ்தீகா. ஸோ இப்போ இந்த ஷீத் அப்படிங்கிறது ஹாலோனா என்னது? உள்ள வந்து எம்டியா இருக்கக்கூடிய ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சராக தான் வந்து இருக்கும். செயின் ஃபார்மிங் பாக்டீரியா, மோஸ்ட்லி அக்வாட்டிக் பாக்டீரியாவாக தான் இருக்கும். அண்ட் தென் இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன பாருங்க? மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த். இட் ப்ரொவைட்ஸ் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு நல்லா அது டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. சரியா? அண்ட் தென் ப்ரோஸ்தீகா இஸ் அ செமி ரிஜிட்னு என்னது? லைட்டாக வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு செல் வால் அண்ட் பிளாஸ்மா மெம்பரேன் ஸ்ட்ரக்சர் தான் இது. அண்ட் ஆல்சோ இட் இன்க்ரீசஸ் நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன். பாருங்க, ஏதாவது ஒரு நியூட்ரிஷன், அதுக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்தை உரியறதுக்கு, அப்சார்ப் பண்ணுறதுக்கும், அண்ட் தென் ஹெல்ப்ஸ் இந்த அடர்ஷன், எதுலையாவது வந்து ஒட்டுறதுக்கும் என்ன பண்ணுது? இது யூஸ் ஆகுது. அப்போ ஒரு பாக்டீரியல் செல்லுக்கு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியா? அண்ட் தென் பாக்டீரியல் செல்லில் வந்து நியூட்ரியன்ஸ் அப்சார்ப் பண்ணுறது எது? இந்த மாதிரி கேட்கலாம். லாஸ்ட் ஒன் பாருங்க, செல்வால். ஸோ அப்போ செல்வால் இஸ் அ ரிஜிட்னா என்னது? கொலகொலப்பாக வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு எலாஸ்டிசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இட் இஸ் மேடப் ஆஃப் பெப்டிடோகிளைகான். செல்வால் இஸ் மேடப் ஆஃப் என்னது? பெப்டிடோகிளைகான். சரியா? தட் சரௌண்ட் த பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேனை சரௌண்ட் பண்ணி இருக்கும். எக்ஸ்டர்னல் கோட்டா, வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டா இருக்கும். அதோட திக்னஸ் பாருங்க. அண்ட் தென் இந்த பெப்டிடோகிளைகான் இஸ் ஒரு கிராஸ் லிங்க்டு பாலிமர். ஓகேவா? எதோட பாலிமர் அப்படின்னா என் அசிட்டைல் முராமிக் ஆசிடும் என் அசிட்டைல் குளுக்கோசமைன். இது ரெண்டும் சேர்ந்து தான் என்னது? இது ரெண்டும் சேர்ந்து உருவான ஒரு பாலிமர் தான் இந்த செல்வால். சரியா? ஸோ அப்போ அந்த பாக்டீரியல் செல்வால் மேடப் ஆஃப் விச் பாலிமர் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். பேஸ்ட் ஆன் காம்போசிஷன், அந்த பாக்டீரியல் செல்வாலை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இதை வந்து கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? பிரிக்கிறோம். ஓகே. ஸோ அப்போ அந்த செல்வால் வந்து மேடப் ஆஃப் பெப்டிடோகிளைகான். அதோட சைஸ் பார்த்துக்கோங்க. அந்த பாலிமர்ஸ் வந்து எதெல்லாம் சேர்ந்து உருவானதோ அந்த பாலிமர்ஸ். சரியா? ஸோ கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் பார்ப்போமா? ஸோ அப்போ ஓவராலாக வேர்ல்டில் எவ்வளோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது, அது எவ்வளோ நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றின பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் யூனிசெல்லுலார் ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம் தான். அண்ட் தென் இதில் வந்து நியூக்ளியஸ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத பார்த்து இது என்ன குரூப்புக்கு கீழே வருதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். சரியா? அண்ட் தென் பாக்டீரியாங்கிற வேர்டு வந்து எனது கிரீக் வேர்டு. பாக்டீரியாங்கிற வேர்ட்ல இருந்து வந்தது. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச பாக்டீரியா இது பேசில்லை. ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா என்னதுன்னு பார்க்கணும். அண்ட் தென் அதோட எக்காலஜி, அது என்ன மாதிரியான இடத்துல வாழும். எண்டோசிம்பயாட்டிக்னா ஏதாவது ஒரு ஆர்கானிசத்துக்கு உள்ளே இருந்து அதுக்கும் இதுக்கும் பெனிஃபிட் கிடைக்கிறது எண்டோசிம்பயாட்டிக். ஹைப்பர் தெர்மோஃபைல்னா ஹீட்டு டாலரன்ட் பண்ணுறது ஹைப்பர் தெர்மோஃபைல். சரியா? எக்ஸ்ட்ரீமோஃபிலிக்னா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் வளர்றது. கோல்டுனா என்னது? ஹாட்னா என்னது? பிஹெச் அதிகமாக இருந்ததுன்னா என்னது? ஓகேவா?
எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் இத குடுத்து அப்படியே வந்து இதில மேட்ச் மிஸ்மேட்ச் தப்பா இருக்கிறத கூட செலக்ட் பண்ண சொல்லலாம். அப்ப நமக்கு எல்லாமே கரெக்ட்டா தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் we can able to choose the correct answer. Okay. External structure. So flagella, pili, capsule, sheath and cell wall. சரியா? So flagella என்னது? ஒரு long hair like structure. Flagella made up of filament, hook and basal body. இது மூணுமே சேர்ந்தது தான். So filament, hook and basal body இது மூணுமே இருக்கும். So flagella ஓட structure, it is made up of flagellin protein. Flagellinங்கிற protein-ஆல ஆனது. Okay. So அதோட function என்ன? Motility, chemotaxis. So chemicalக்கு respond பண்ணும். Pathogenicity and survival நோயை cause பண்ணும். Pili or fimbria அது வந்து when compared to the flagella, the pili வந்து என்னது small structure-ஆ தான் இருக்கும். இது வந்து gram negative-ல தான் பார்க்க முடியும். It is made up of the protein pilin. ரேரா இருக்கக்கூடியது வந்து sex pili. சரியா? The sex pili is used for the bacterial conjugation. The bacterial conjugation in the sense the transfer of DNA from one bacteria from another bacteria. So the division of sex pili is F pili and I pili. So the function is adherence to the host cell. அதாவது host cell போய் ஒட்டுறதுக்கு. And then conjugationக்கு. சரியா? Capsule வந்து செல்ல ஒரு viscous coating வந்து இருக்கும். It is made up of polysaccharide and peptidoglycan. Not all the bacteria have the capsule. We can see the capsule only particular bacteria. Okay. So the capsule oda function. So sheath, it gives mechanical strength. So cell wall made up of peptidoglycan and some polymers. Okay. So இப்போ questions தெரியுதான்னு கொஞ்சம் பாருங்க. So name the bacteria observed first. First observe பண்ண bacteria எது? ஓகேவா? உங்களுக்கு நீங்க just recall பண்ணுங்க. Then we will discuss about the questions. So name the bacteria found in extreme environmentல இருந்துச்சுன்னா அந்த பாக்டீரியாவை என்ன சொல்லுவோம்? Mention the parts of flagella. ஒரு flagellana அதுல என்னென்ன parts இருக்கும்? Which protein present in pili? Capsule made up of which components? Capsuleனா என்னென்ன அதெல்லாம் சேர்ந்தது capsule? உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். தென் நானும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச பாக்டீரியா எது? பேசிலை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னது? எக்ஸ்ட்ரீமோஃபிலிக். ஓகே. எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்ல இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரீமோஃபிலிக். ஃபிளாஜெல்லாவோட பார்ட்ஸ் என்னதெல்லாம்? ஃபிலமெண்ட், ஹூக் அண்ட் பேசல் பாடி. ஃபிலமெண்ட், ஹூக் அண்ட் பேசல் பாடி. அண்ட் தென் புரோட்டீன். பைலியில் இருக்கக்கூடிய புரோட்டீன் என்னது? பைலின். அண்ட் தென் கேப்சூல் மேடப் ஆஃப். கேப்சூல் வந்து எதால இருக்கும்? பாலிசாக்கரைடு அண்ட் பாலிபெப்டைடு. ஓகேவா? பாலிசாக்கரைடு அண்ட் பாலிபெப்டைடு ரெண்டும் சேர்ந்து தான் வந்து என்ன இருக்கும்? இந்த கேப்சூல் வந்து மேட் ஆயிருக்கும். ஓகே. ஸோ அப்போ ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன பார்த்தோங்கிறது ரீகால் பண்ணிட்டோம். இந்த கிளாஸ்ல பார்த்ததுக்கும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணியாச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ இதுலயே ஆல்ரெடி நம்ம கிளாசிஃபிகேஷன் பார்த்தோமா? ஸோ இப்போ கிராம் பாசிட்டிவ் செல்வால் நான் என்ன, கிராம் நெகட்டிவ் செல்வால்னா என்ன, பாக்டீரியல் செல் வந்து வித்தவுட் செல்வால், பாக்டீரியாவில் வந்து செல்வால் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது என்னது, கிராம் பாசிட்டிவ்க்கு கிராம் நெகட்டிவ்க்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ், தென் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், பாக்டீரியாவோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ், இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ இந்த கிராம் பாசிட்டிவா கிராம் நெகட்டிவா அப்படிங்கிறது வந்து எதுக்காக பார்ப்போம் அப்படின்னா வந்து இந்த பாக்டீரியாவை வந்து அது வந்து ஸ்ட்ரெயினை அப்சர்வ் பண்ணி அந்த கலரை எமிட் பண்ணும். அது என்னங்கிறது நம்ம ப்ரீஃபாக அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ பாக்டீரியல் செல் வந்து செல்வால் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து மைக்கோபிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மைக்கோபிளாஸ்மானா என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இது என்ன கலரை அப்சர்வ் பண்ணும் அண்டு எமிட் பண்ணும், அது எந்த கலரை ஷோ ஆஃப் பண்ணும். தென் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், இப்போ வந்து மார்ஃபாலஜி வந்து பார்த்த வெளியில் வந்து பாக்டீரியா, கேப்சூல், ஃப்ளாஜெல்லா, பைலி, ஓகேவா, ஃபிம்ப்ரியே, இது எல்லாமே பார்த்தோமா. ஸோ லைக்வைஸ் இன்சைடு செல்லு, பாக்டீரியல் செல்லுக்குள்ளே வேறு என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் we are going to see next class. Thank you.